சஃப்வான் உங்களை கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், யூசுஃப் சார் கூப்பிட்ற மாதிரி இருக்கு. அப்துல் ரஹ்மானா சஃப்வானா பாருங்கள், கீழேயா? இங்கே கீழே எழுதுனா உங்களுக்கு தெரியும்ல, எழுத காப்பி பண்ணிக்கங்க, பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். நான் போர்டில் எழுதுனா இப்படி எழுதுறேன், நீங்கள் சுருக்கமாக எழுதுங்க. உங்களுக்கு பேஜ் ஃபுல்லாக வர மாதிரி ஒரு மிடில் பேஜ் எடுத்து ஒரு ஃபுல் பேஜில் எடுத்து எழுதுங்க. அப்போ தான் ஒரு ஃபுல் பேஜில் மேப் போட்டுக்கிட்டோன்னா இது இவ்வளோ தான் கண்டென்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் படித்தது. சரிங்களா? இதை எழுதிக்கிட்டிங்களாம்மா? சரி, ஆரம்பிச்சிடலாம். அப்போ பாருங்கள், ஹிதாயத்து நோவை பார்க்கும்போது ஹிதாயத்து நோவோட இமாம் என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே ஒரு கித்தாபை படிக்கிறோன்னா அதில் என்ன இருக்குது உள்ள ஃபஸ்ட்டு முக்கத்திமாவில் ஒட்டு மொத்தத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுப்பாங்க. அதை தான் நம்ம இண்டெக்ஸ்னுவோம். அந்த மாதிரி முக்கத்திமாவில் என்ன பண்ணுறாங்க, 3 விதமான விஷயங்கள் சொல்லுவாங்க நமக்கு. புரியுதுங்களா? இந்த கித்தாபுடைய மொத்த சாராம்சம், இந்த என்ன சொல்ல வர போகிறோம் மொத்த கித்தாபில் ஒரு மூவி பார்க்குறோன்னா ஒன்லைனர் சொல்கிறோமா இல்லையா? இன்னும் இது தான் ஒன்லைனர் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி தான் கதை, இது திருட்டை பற்றி கதை, இது இன்னும் சம்மந்தப்பட்ட கதை என்பதாக நம்ம சொல்கிறோம்ல. அந்த மாதிரி இந்த கித்தாபு என்ன, இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன, அந்த மாதிரி ஒன்லைனர் சொல்கிற மாதிரி இந்த முக்கத்திமாவோட விஷயத்தில் இது விஷயங்களை சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க. உள்ளே எலாபரேட்டாக பேசியிருப்பாங்க, அதை இங்கே சுருக்கமாக சொல்லுவாங்க. அப்போ முக்கத்திமாவில் போகும்பொழுது ஃபஸ்ட்டு என்ன விளக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இமாமு தாரீஃப். நஹுனா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே தெரிஞ்ச விஷயத்தை பற்றி படிச்சுக்க போகிறோம், அதுனா என்னன்னு தெரிஞ்ச பிறகு தான் அது எப்படி இருக்கும், அதில் என்னென்ன குணங்கள் இருக்கும், அது இப்படிலாம் செயல்படும் அப்படின்னு படிச்சுப்போம். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு நஹுனா என்னன்னு தெரியும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு நஹுவை விளக்கி தருவாங்க. அப்போ கிதாப் எடுத்துக்க, கிதாபில் நஹுவுடைய தாரீஃப் இருக்கும் பாருங்கள். அந்நஹுவு இல்முன் பி உசூலின் யுரஃபு பிஹா அஹ்வாலு அவாஹிரு கலிமிஸ் சலாஸ் பியத்திபாரில் யாராபி வல் பினாஇ வ கைஃபியத்து தர்கீபி பாதிஹா மாபால். இதுதான் மொத்த தாரீஃப். நஹுனா என்ன அப்படின்னு கேட்டால் இதை தாண்டி வேறு ஒன்று நஹுவு கிடையாது, இதுதான் நஹுவு அப்படின்னு சொல்கிறாங்க. வர இலக்கணம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஒட்டு மொத்தத்தில் இதுதான்ப்பா நஹுவு அப்படின்னு சொல்லி எதையுமே மிஸ் பண்ணாமல் ஒன்லைனர் சொல்கிற மாதிரி நஹுவுனா என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இல்மும் பி உசூலின் யோரஃபு பிஹா, இது ஒரு இல்மு. எப்படிப்பட்ட இல்மு? சில உசூல்கள் சம்பந்தப்பட்ட இல்மு.
புரியுதுங்களா? சில பேசிக்ஸ் சம்மந்தப்பட்ட இல்மு யோரஃபு பிஹா, அந்த இல்மு வச்சு நாம் எதை கற்றுக்க முடியும், எதை அறிஞ்சிக்க முடியும்? அஹ்வாலு அவாஹிரு கலிமி சலாஸ், 3 கலிமாக்களினுடைய இறுதி நிலை என்ன பண்ண முடியும், நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். வியத்திபாரில் யாராபி வல் வினாயி, அது மோரபா மப்னியா என்பதை கவனித்து அதில் கடைசி ஹால் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 2வது ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, வ கைஃபியத், முறைகள், தர்கீபி பாதிஹா மாபால், சில வார்த்தைகளை சில வார்த்தையோடு சேர்ப்பதனுடைய முறை. புரியுதுங்களா? பேச்சுன்னாவே நிறைய வார்த்தைகள் சேர்ந்து தான் ஒரு பேச்சாக இருக்கும். புரியுதுங்களா? கலிமா கலாம். அப்போ அந்த தர்கீபி பாதிஹா மாபால், ஒரு வார்த்தையை இன்னொன்னோடு சேர்ப்பதை, ஒன்றை இன்னொன்னோடு சேர்ப்பதனோட முறையை பற்றி என்ன பண்ணும் நஹ்வு நமக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதாக சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இல்மும் பி உசூலின் யோரஃபு பிஹா அஹ்வால் அவாஹிரு கலிமி சலாஸ்னும் போது எந்த 3 கலிமா? அந்த கலிமா இல்லை, அது ஃபேலில் நம்ம படிக்கும் போது ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா படிப்போம். அந்த கலிமா இங்கே சொல்லலை. இஸ்மு ஃபேலு ஹருஃபு கரெக்டு. டச்சில் இருக்கிறதுனால நீங்கள் 2 தானே? ஆமாம், டச்சில் இருக்கிறதுனால பிடிச்சிட்டாங்க. கொஞ்சம் டச் விட்டு போனதுனால மறந்து போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த கலிமி சலாஸ் 3 கலிமானும் பொழுது இஸ்மு ஃபேலு ஹருஃபு, அது தான் நம்ம கீழே வரும்போது கலிமாவில் இதில் பார்ப்போம். அப்போ அந்த 3 கலிமாவுடைய கடைசி நிலை, இது 3 இல்லாமல் அரபியில் பேச்சே கிடையாது. புரியுதுங்களா? அரபியில் எந்த வார்த்தையை நீங்கள் சொன்னாலும் இந்த 3த்தில் ஏதாவது ஒரு கேட்டகிரிக்குள்ளே தான் இருக்கும். புரியுதுங்களா? மனுஷன்னு பார்த்துட்டா ஒன்று ஆம்பளையாக இருப்பான், இல்லை பொம்பளையாக இருப்பான் இப்படின்னு நம்ம சொல்வதை போல் நாம் அரபியில் ஒரு பேச்சு எடுத்துக்கிட்டோன்னா ஒன்று என்ன பண்ணும், ஒன்று இஸ்மாக இருக்கும். அதில் ஒரு அரபியில் ஒரு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லப்பட்டாலே ஒன்று இஸ்மா இருக்கும், அல்லது ஃபேலாக இருக்கும், அல்லது ஹர்ஃபாக இருக்கும். இதை 3 தாண்டி வேறு ஒன்றாக அரபியில் இருக்கவே முடியாது. அப்போ இந்த 3 கலிமாக்களினுடைய கடைசி நிலை அது மொரபா மப்னியா என்பதை கவனித்து எப்படி மாறும், அதில் ரஃபா வருமா, நசபு வருமா, ஜர்ரு வருமா என்பதை கவனிக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அதை தெரிஞ்சிக்கக்கூடிய அந்த முறைக்கு தான் என்ன பண்ணுறாங்க, நஹ்வு என்று சொல்கிறாங்க. அந்த என்ன யாராக வரும், மொரப் மப்னியை கவனித்து அந்த 3 கலிமாக்களுடைய கடைசியில் என்ன யாராக வருன்றதை கண்டுபிடிப்பதற்காக சில உசூல்களுக்கு இருக்கா இல்லையா, அந்த உசூல்கள் பற்றி இல்மு தான் என்னது, நஹ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க, கைஃபியத், முறைகள். இப்போ ஒரு வார்த்தையுடைய கடைசி நிலை இப்படிலாம் வரும்னு சொல்லியாச்சு. அப்போ தனித்தனி வார்த்தைகளாக இருந்தால் அர்த்தம் உண்டாகாது. அப்போ ஒரு கண்டினியூவேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருந்தால் தான் அதில் எதிராளிகளுக்கு பிரயோஜனம் இருக்கும். அப்போ அது என்ன பண்ணுறாங்க, கைஃபியத்து தர்கீபி பாதிஹா மாபால், சில வார்த்தைகளை சிலதோடு சேர்ப்பதனுடைய முறை என்பதாக என்ன பண்ணுறாங்க, இமாம் நஹ்வுனா இது தான்ப்பா நஹ்வு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக விளக்கிடுறாங்க. அப்போ இது அப்படி என்ன பண்ணுங்க, அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, நஹ்வுனா என்னன்னு சொல்லியாச்சு. இப்போ இதை ஏன் கற்றுக்கணும், எப்போவுமே இந்த வேலை செஞ்சாலும் நோக்கமே இல்லாமல் சிறனா அவன் கிறுக்கம் பாண்டுருவோம், காரணமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறான், காரணமே இல்லாமல் செயல்பட்டு இருக்கிறான், கிறுக்கன்னு சொல்லிடுவோம். அப்போ நம்ம காரணம் இல்லாமல் நஹ்வு படிக்க வரலை, நஹ்வு படிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எந்த மனுஷன் எந்த செயலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்போ இந்த நஹ்வு நாம் படிக்கிறதுக்கு அசலில் காரணம் நோக்கம் என்ன அப்படின்றத பார்க்கும்போது அதுதான் இமாம் சொல்கிறாங்க, வல் கருது மின்ஹு, நஹ்வை கொண்ட நோக்கம் என்ன தெரியுமா, சியானத்து திஹ்னு, அறிவை பாதுகாப்பது, அன் ஹத்தாயில் லஃப்லி ஃபி கலாமில் அரபி, அரபி மொழியை பேசும்பொழுது அந்த எழுத்து ரீதியில் அந்த மொழியக்கூடிய வார்த்தைகளில் மிஸ்டேக் இல்லாமல் நம்முடைய அறிவை பாதுகாப்பது தான் இதோடைய நோக்கம். பேசுகிறான் என்னமோ லபலபன்னு வளர்னா அது பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா? அப்போ பேசக்கூடிய வார்த்தை தவறை, சியானத்து திஹ்னு, அறிவை பாதுகாக்க வேண்டும். எனது அன் ஹத்தாயில் லஃப்தி, வார்த்தைகளை தவறு ஏற்படுவதை விட்டும் அறிவை பாதுகாக்க வேண்டும். ஃபி கலாமில் அரபி, அரபு மொழியை பேசும் பொழுது அந்த பேசக்கூடிய பேச்சிலே தவறு ஏற்பட விடாமல் பாதுகாப்பதற்கு தான் என்ன பண்ணுறோம், இந்த நஹ்வை கற்றுக்க போகிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய கலாம் என்பது என்னது, தவறில்லாத பேச்சு. அஸ்தகு ஹதீஸ் என்ன பண்ணுது, கிதாபுல்லா, உண்மையிலே பேச்சுகள்லேயே மிக உண்மையான பேச்சு என்னது, அல்லாஹ்வுடைய கிதாபுன்னு ஆகிப்போச்சு. அப்போ அந்த உண்மையான பேச்சை புரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும், நம்முடைய அறிவை பாதுகாக்கணும். புரியுதா? ஹத்தாயில் லஃபுல், அந்த வார்த்தையை தப்பாக மொழிஞ்சிடாமல், குரானில் ஒன்று சொல்லியிருக்கோம், நாம் ஒன்று பேசிடக்கூடாது. அப்போ அந்த மாதிரி நம்முடைய அந்த திஹனை பாதுகாப்பதற்காக, அரபி மொழி பேச்சிலே நம்முடைய திஹனை பாதுகாப்பதற்காக தான் இந்த நஹ்வை நாம் கற்றுக்குறோம். ஏனோ தானோ வந்தோம் போனோம், 4 மேஜிக் ஷோ பார்த்துட்டு வந்தோம், சர்க்கஸ் பார்த்துருந்தோம், பொழுதுபோக்குனதுக்காக இல்லை, நம்முடைய அறிவை பாதுகாப்பதற்காக இதுக்கு தான் நஹ்வை நாம் கற்றுக்குறோம். அப்போ இதை சொல்லிட்ட பிறகு இப்போ இதில் என்ன பண்ணாங்க, அடுத்து மௌதுஉஹு, இதில் மொத்தமாக எதை பற்றி பேசுவோம்,
ரெண்டே விஷயத்தை பற்றி தான் பேசுவோம். 2 லைன் அவ்வளோதான், 2 பாயிண்ட் தான். ஒட்டுமொத்த நஹ்வுலையும் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்? ஒன்று கலிமா, இன்னொன்று கலாம். கலிமான்னு சொன்னால் தனித்தனி வார்த்தைகள், என்னது இஸ்மு ஃபியல் ஹர்ஃப்ன்ற மாதிரி இதில் ஏதாவது ஒரு வார்த்தைகளாக இருக்கும். கலிமா ஒரு தனி வார்த்தை, ஒரு தனி அர்த்தத்திற்காக வைக்கப்பட்ட தனி வார்த்தை. அப்போ கலாம் அப்படின்னு சொன்னால் பல கலிமாக்கள் சேர்ந்தது தான் கலாம். புரியுதுங்களா? அதோடைய தாரீஃப் பின்னாடி வரும், தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு சிம்பிளாக இதை மட்டும் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த 3 விஷயமும் மனப்பாடமாக சொல்லணும். இது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட மனப்பாடமாக சொல்கிற அளவுக்கு மனப்பாடமாக இருக்கணும். உங்களுக்கு டைம் தான் 10 நாள் ஆகுது, 10:10க்கு கேட்பேன், எல்லோரும் சொல்லி முடிக்கணும். புரியுதா? ஓகேவா? என்னது தாரீஃபு நஹ்வு இல்மும் பி உசூலின் யுரஃபு பிஹா அஹ்வாலு அவாஹிரு கலிமி ஸலாசி பிஐத்திபாரில் இஅராபி வல் பினாயி வ கைஃபியத்து தர்கீபி பாதிஹா மா பால். இப்படின்றது இந்த தாரீஃப். ஒல் கர்து அதோடைய நோக்கம் என்ன? சியானத்து திஹ்ன் அன் ஹதைல் லஃப்தி ஃபி கலாமில் அரபி மௌதூஹு என்னது அல் கலிமத்து வல் கலாம். இது அப்படியே மனப்பாடமாக இருக்கிறவங்க அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லிடுங்க. மனப்பாடமாக இல்லாதவங்க 5 மினிட்ஸ் டைம், கூடவே டக்குன்னு மனப்பாடம் பண்ணி சொல்லுங்கள். அந்நஹ்வு இல்முன் பி உசூலின். அந்த யாரா போடுங்கம்மா, உசூலின் தன்மீன்னா தன்மீன், ஜபர்னா ஜபர், ஜேர்னா ஜேர், அதை போடுங்க. பி உசூலின் யுரஃபு பிஹா அஹ்வாலு அவாஹிரில் கலிமிஸ் ஸலாசி பிஐத்திபாரில் இஅராபி வல் பினாஇ வ கைஃபியத்து தர்கீபி பாதிஹா மஅ பாதின் வல் கர்து மின்ஹு சியானத்து திஹ்னி அனில் ஹதஇல் லஃதி ஃபி கலாமில் அரபி வ மௌதுஉஹு அல் கலிமத்து வல் கலாமு. யாராவது சொல்லிட்டேன், யாராவது நோட் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்கள். அடுத்த மைக் போங்க, அடுத்து கொடுங்க, ஆள்கிட்ட கொடுங்க. என்ன அது எதுக்காக கற்றுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த விஷயம் என்ன சொன்னாங்க? மைக்கை என்கிட்ட கொண்டு வாங்கம்மா, அதை வைங்க. மைக்கு இல்லை, நான் நார்மலாக பேசுகிறதே கேட்குதா? மைக்கு வேணாம், மைக் வச்சிடலாம். வாங்கிட்டு குடிமால நஹ்வுனா என்ன, அதோட தாரீஃப் படித்தோம். ரெண்டாவதாக சொல்லப்பட்ட விஷயம் கர்து. ஒரு விஷயம் நஹ்வுனா என்ன கல்வின்னு தெரிஞ்சாச்சு, ஏன் இதை நாம் படிக்கிறோம் அப்படின்னும் போது நம்மளுடைய அறிவை அரபி தப்பாக உளராமல் அரபிய முறை பிரகாரம் பேசுவதற்காக நஹ்வு நாம் கற்றுக்குறோம். ஏன் குரான் கரெக்டாக இருக்குது, அதை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம நஹ்வை கற்றுக்கணும். அதை தப்பாக விளக்கம் சொல்லக்கூடாது. அரபியில் கரெக்டாக இருக்குது, அரபியை தமிழுக்கு மாற்றும் மொழி தமிழில் தத்தக்கா புத்தக்கான்னு பண்ணிடக்கூடாது. அதுக்காக நாம் என்ன பண்ணுறோம்? நஹ்வை கற்றுக்குறோம். அதுக்கடுத்து மௌதூஉன் நஹ்வு என்ன? நஹ்வுன்னாவே இந்த 2 விஷயந்தான். கலிமாவை பற்றி பேசுவாங்க. 3 கலிமா என்ன? இஸ்மு ஃபியல் ஹர்ஃப். இந்த 3 கலிமாவை பற்றி தான் பேசுவாங்க. அடுத்து என்னது? இந்த 3 ஃபியல 3 இஸ்மை சேர்த்தா எப்படி வரும், அதான் கலாம். புரியுதுங்களா? 2 இஸ்மு இல்லை 2 ஃபியல் 2 ஹர்ஃப் சேராது. இப்படி அந்த இஸ்முக்கள் அந்த கலிமாக்களில் ஏதாவது ஒன்று சேர்க்கும் பொழுது அந்த எப்படி சேர்த்து ஒரு கலிமா உருவாகுதாலே ஒரு சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸை பற்றி தான் படிக்க போகிறோம். அப்போ அல் கலிமா என்ன அப்படின்னு கீழே தாரீஃப் பார்ப்போம். அப்போ கலிமான்னு பொழுது 2 விதமாக பிரிக்கிறாங்க. என்னது? கலிமாட்ட தான் பண்ணுவோம். தாலுன் அலா மானன் ஃபி நஃப்ஸிஹா. கலிமா 2 விதத்தில் இருக்குது. ஒன்று கலிமான்னு இருந்தாவே இந்த 2 விதம் தான் இருக்கும். ஒன்று கலிமா தனக்குத்தானே அர்த்தத்தை கொடுக்கும். புரியுதா? அப்படி இல்லைன்னு சொன்னால் தனக்கு தானாக அர்த்தம் கொடுக்க முடியாது, வேறு எதையாவது சார்ந்து தான் அர்த்தத்தை சொல்ல முடியும். அப்போ தாலுன் அலமானன் ஃபி கைரிஹா. புரியுதா? தாலுன் அலமானன் ஃபி நஃப்ஸிஹா, சுயமாக அர்த்தத்தை கொடுக்கும். ஒரு கலிமா இருக்குது, 3 கலிமா சொல்லிட்டோம். அரபின்னாவே இதை 3 வார்த்தைகளை தாண்டி வேறு போகவே போகாது. நீங்கள் உட்காந்துக்குங்கம்மா, முயற்சி செய்யுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அப்போ கலிமா அரபியுடைய கலிமாவில் என்னது? 3 வார்த்தைகள் தான் இருக்குது கலிமா. இஸ்மு ஃபியல் ஹர்ஃப். இதை தாண்டி வேறு விஷயமே வராது. எந்த வார்த்தை அரபியில் நீங்கள் சொன்னாலும் இதை 3 தாண்டி வேறு விஷயம் கிடையாது. அப்போ அந்த கலிமான்றது 2 விதமான நிலைகள் இருக்குது. என்னது?
ஒன்று அது சுயமாக அர்த்தத்தை கொடுக்கும், இல்லை அப்படின்னு சொன்னால் அது சுயமான அர்த்தத்தை கொடுக்காது. புரியுதா? சரி, கலிமாவுடைய தாரி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கலிமத்துன் லஃப்துன் உலிய லிமானின் முஃப்ரதின். புரியுதா? லஃப்துன் கலிமானா என்ன? இப்போ கலிமான்னு சொன்னாங்கல்ல, புரியுதுங்களா? அப்போ கலிமானா என்னன்னு தெரியணும். அப்புறம் தான் கலிமாவுடைய வகையெல்லாம் இஸ்மு ஃபேல் ஹர்ஃப்லாம் அடுத்த வகை, அவங்க யார் யாருன்றதுலாம் அடுத்த கண்டென்ட்டு. ஃபஸ்ட்டு கலிமானா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ லஃப்துன் கலிமானா என்ன? கலிமான்றது அது ஒரு வார்த்தை. புரியுதா? உலிய வைக்கப்பட்டிருக்கும், லிமானின் ஒரு அர்த்தத்திற்காக, முஃப்ரதின் ஒரு தனித்த அர்த்தத்திற்காக. கிதாப் அப்படின்னு சொன்னால் இந்த புக்கு வடிவத்தில் இருக்க பக்கங்களை கொண்டு அடக்கி இருக்கிற ஒரு என்ன பண்ணுவோம், அப்படி ஒரு கண்டென்ட்டுக்கு தான் நம்ம புக்கு கிதாப் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அந்த மாதிரி ஒன்றுத்துக்கு ஒரு பேர் இருக்குது. மக்தப் டேபிள்னு சொல்கிறோம். 4 கால் இருக்கக்கூடிய, உட்காந்து எழுதுறதுல உட்காந்து சாப்பிடப்படக்கூடிய பொருள். அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அந்த மானா ஒரு அர்த்தத்திற்காக வைக்கப்பட்டிருக்கு. டேபிள்னு சொன்னால் நம்ம சிந்தனையில் என்ன வந்து நிற்கிது? 4 கால் இருக்கும், இப்படி தட்டையாக இருக்கும், அகலமாக இருக்கும். சிந்தனைக்கு அந்த ஒரு அர்த்தம் வருதா இல்லையா? அதுதான் மானா. புரியுதா? அப்போ அது ஒரு வார்த்தை. உதியலி மானின் ஒரு அர்த்தத்திற்காக வைக்கப்பட்டிருக்கும். மானா அப்படின்னு சொன்னாவே அது நம்மளால் புரிஞ்சிக்க தான் முடியும். அர்த்தம்ன்றதை புரிஞ்சிக்க தான் முடியும், வெளிப்படுத்தி காண்பிக்க முடியாது. அப்போ உலியலி மானின் ஒரு அர்த்தத்திற்காக வைக்கப்பட்டிருக்கும். முஃப்ரத் ஒரு தனிப்பட்ட அர்த்தத்திற்காக. புரியுதா? முஃப்ரதுன்னு போது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இலாஃபத்து செய்யப்பட்டிருக்காது, ஒரு தனி வார்த்தையாக இருக்கும். இப்போ அப்துல்லா அப்படின்னு சொல்கிறோம், இது வந்து என்ன பண்ணல, இதை கலிமாவாக சொல்ல மாட்டோம். புரியுதா? அப்போ உலியலி மானின் முஃப்ரதின் ஒரு தனிப்பட்ட இதுக்காக வைக்கப்பட்டிருக்கும். புரியுதா? ஒரு தனிப்பட்ட பொருளுக்கு பெயராக வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத சொல்ல வராங்க. ஒரு தனிப்பட்ட அர்த்தத்திற்காக வைக்கப்பட்ட வார்த்தைன்னு அது கலிமத்துன். கலிமான்றது லஃபுதுன் உலியலி மானின் முஃப்ரதின் ஒரு தனிப்பட்ட விஷயத்திற்காக வைக்கப்பட்டது தான் கலிமா. அந்த கலிமா என்ன பண்ணும், எப்படி இருக்கும் அப்படின்றது கீழே வந்து பார்க்கும்பொழுது தாலுன் அல மானன் ஃபி நஃப்ஸிஹா சுயமாக ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அம்மா புரிகிற பசங்க புரிகிறவங்க கவனிங்க, புரியலைனாலும் என் முகத்தையே பாருங்கள். பார்க்குற உஸ்தாதோடைய முகத்தை பார்க்குறத பறக்கட்டும். என்னென்ன சொல்லலை, எந்த உஸ்தாதாக இருந்தாலும் சரி, அவங்க முகத்தை பார்க்குற பறக்கத்தை கொண்டு நீங்கள் ஏதோ ஒரு காலத்தில் அந்த இல்முடைய விளக்கத்தை எல்லாம் கட்டாயம் உங்களுக்கு தருவான். அவங்களோட முயற்சின்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு இப்போ புரியலன்றது விஷயம் இல்லை. நீங்கள் அதற்காக என்ன முயற்சி செஞ்சீங்க, என்ன ஸ்டெப் எடுத்தீங்கன்னு தான் அல்லாவுடைய பார்வையில். நீங்கள் இதை புரிஞ்சிக்கணுன்றதுக்காக உங்களுடைய பார்வைகளை கவனங்களை இந்த பக்கம் செலுத்துறீங்க. ஆனாலும் புரியலை, ஆனாலும் நான் முயற்சி செய்கிறேன். உங்கள் பங்குக்கு முயற்சியை செலுத்துங்க. கட்டாயம் அதனுடைய விளக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலையில் சந்திப்பீங்க. நான் என் வாழ்க்கையில் விளக்கங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன். இன்ஷா இன்னமும் சந்திப்பேன். நான் அனுபவித்ததை ஆலா உஸ்தாத் எங்களுக்கு சொன்னதை என் வாழ்க்கையில் அனுபவித்து அனுபவ பாடமாக உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதோ புரியலையோ உஸ்தாதுடைய முகத்தை விட்டு நம்ம முகத்தை திருப்பக்கூடாது. கவனம் உஸ்தாதுடைய முகத்தில் இருக்கணும். புரியுதா? அப்போ கலிமத்துன் 2 விதமான இருக்கும். ஒன்று தாலுன் அல மானன் ஃபி நஃப்ஸிஹா, தாலுன் அல மானன் ஃபி கைரிஹா. ஒன்று சுயமாக அர்த்தத்தை கொடுக்கும், இல்லை அப்படின்னு சொன்னால் சுயமாக அர்த்தத்தை கொடுக்க முடியாது. சுயமாக அர்த்தத்தை கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அது என்னது, அது ஹர்ஃபு தானாக அர்த்தம் கொடுக்காது. மின் இலாஃபி இருந்து பக்கம் இப்படிலாம் நம்ம அர்த்தம் வைக்கிறோம். ஆனால் அசல் அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை. அது வேறு ஒன்றோடு சேரும் பொழுது இதனிலிருந்து சிறுத்தும் என் பசரா இலல் கூஃபா, பசராவிலிருந்து கூஃபா வரை சென்றுன்னு அங்கே இருந்துன்னு அர்த்தம் வைப்போம். சில இடத்துல மின்னுக்கு பயானியா, இது இதை விளக்கிறதுக்காக வந்திருக்குன்னு அர்த்தம் வைப்போம்.
மின்னு கொண்டுன்ற அர்த்தமும் சில இடத்துல மின்னுக்கு வைப்பாங்க. அப்போ ஒரே அர்த்தம் தான் ஹர்ஃபுக்கு வராது, இடத்தை பொறுத்து ஹர்ஃபுடைய அர்த்தம் மாறும். அப்போ சுயமான அர்த்தம் ஹர்ஃபுக்கு கிடையாது, அது எதனோட போய் சேருதோ அதை கொண்டு அதோட அர்த்தம் மாறும். புரியுதா? இப்போ சில நேரத்தில் அலான்றதும் இலான்றது இருக்கா இல்லையா, இலான்றது ஒன்றுக்கு தோதுவாக இருக்கிறதுக்கும் அலான்றது அரபியில் ஒன்றுக்கு முரணாக இருக்கிறதுக்குன்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அரபியுடைய புழக்கத்தில் இலான்றதை இதுக்கு தோதுவாக இருக்குன்றதுக்கு இலான்ற வார்த்தையும், அலான்றது இவனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறான்ற அர்த்தத்துலேயும் அலாவை பயன்படுத்துவாங்க. மீதுன்ற வார்த்தையும் இருக்குது, இதுக்கு அப்போஸ் ஆனதுன்ற அர்த்தமும் அலாவுக்கு இருக்குது. அப்போ இந்த மாதிரி அது சுயமாக ஒரு அர்த்தத்தில் நிற்காது, முன்னாடி யார் வராங்கன்றது அது கூட சேர்ந்து தான் அது அர்த்தத்தை கொடுக்கும். புரியுதா? அடுத்து தாலுன் அலா மானன் ஃபி நஃப்ஸிஹா, சுயமாகவே அர்த்தத்தை கிடைக்கக்கூடிய களிமாக்கள் இருக்குது. அந்த களிமா ரெண்டு விதமாக பிரியுது. என்னது? முக்தரினும் பி ஜமானின், ஒன்று காலத்தோடு இணைஞ்சிருக்கும். என்னது? அதுதான் என்னது, அது அர்த்தம் கொடுக்கும், ஆனால் 3 காலத்தில் ஏதோ ஒரு காலம், மாலி, முலாரி, ஹால், இந்த 3 காலங்களில் ஏதோ ஒரு காலத்தோட, சென்ற காலம், நிகழ்காலம், கடந்த காலம், அதை சென்ற காலம், நிகழ்காலம், வருங்காலம், இந்த 3 காலத்தை ஏதோ ஒரு காலத்தோடு சேர்ந்து அர்த்தம் கொடுக்கும். சாப்பிட்டான் சென்ற காலம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் நிகழ்காலம், சாப்பிடுவான் வருங்காலம். அப்போ தனியாக அர்த்தம் கொடுக்கவே முடியாது. சாப்பிடுதல் அப்படின்னும் போது அது என்ன பண்ணும், தனியாக அர்த்தம் கொடுக்குது, ஒரு செயலினுடைய அர்த்தம் இந்த காலத்தில் நினச்சி சாப்பிடுதல் அப்படின்னு ஒரு செயலை குறிக்குது, அது இஸ்மு. ஓகேவா? ஆக்கிலுன் சாப்பிடக்கூடியவன், அது இஸ்மு. அதே போன்று ஜெய்துன், அது ஒரு இஸ்மு, அது எதுக்கும் தேவையில்லை, அது சுயமாகவே ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ ஜெய்துன்னு சொல்லிட்டு இந்த நபர், யாசர்னு சொல்கிறேன், அவர் தான் யாசர். இப்போ இங்கே யாசர்னு சொல்லும்போது அவர் தான் யாசர். புரியுதா? இந்த மாதிரி ஒரு பேரும் சொல்லும் பொழுது அவங்கவுங்க பேரும் சொல்லும்போது அவங்கள குறிப்பிடுறோம். புரியுதா? இப்போ சஃப்வான் அப்படிங்கும்போது சஃப்வான் குறிப்பிடுறோம். அப்போ அதை சொல்லும் பொழுது அவங்க தான் குறிப்பாவாங்க. அந்த புரியறதுக்கு வேறொரு பக்கம் தேவையில்லை. சஃப்வான்னு சொன்னால் இந்த தோற்றமுடைய, இந்த மாதிரி முகஜாடையுடைய இவர் தான் சஃப்வான் அப்படின்னு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதா இல்லையா, அதைத்தான் மானுன்னு சொல்கிறாங்க. என்னது? லஃபுலூன் உலியலி மானின் முஃப்ரதின். அப்போ என்ன பண்ணுறாங்க, 3 காலத்தோடு சேர்ந்திருக்கும், அல்ல காலத்தோடு சேராமல் இருக்கும். காலத்தோடு சேர்ந்து இருந்தால் ஃபேலு, காலத்தோடு சேராமல் இருந்தால் இஸ்மு. புரியுதா? அப்போ இப்போ கிதாபில் என்ன பண்ணுங்கள், 7வது பக்கம் எடுங்க. இந்த விஷயங்கள் புரிஞ்சுதில்லம்மா? ஆமாம், புரிஞ்சா கவனிங்க, விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிறது தான் மெயின், மனன செகண்டு தான். புரியுதா? ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அப்போ ஃபஹத்துல் இஸ்மி, அந்த ஃபஸ்ட்டு லைனில் பாருங்கள், ஃபஹத்துல் இஸ்மின்னு போட்டிருக்காங்களா, அதுதான் இஸ்மோடைய தாரிஃப். இஸ்மு அப்படின்னா என்ன? கலிமத்துன், அது ஒரு கலிமா, ததுல்லு அறிவிக்கும், அலா மானன் ஃபி நஃப்ஸிஹா, அது சுயமான ஒரு அர்த்தத்தின் மீது அறிவிக்கும். கைர முக்தனின் வியஹதில் அஸ்மினத்தி சலாசத்தி, வியஹதில் அஸ்மினத்தி சலாசத்தி, 3 காலங்கள் எந்த ஒரு காலத்துடனும் சேராமல் அது தன்னுடைய அர்த்தத்தின் மீது சுயமாகவே அறிவிக்கும். அந்த 3 காலங்கள் என்ன சொல்கிறாங்க? அல் மாலி வல் ஹால் வல் இஸ்திக்பால், வருங்காலம். க ரஜுலின் வ இல்மின், 2 உதாரணமும் போட்டாங்க. ஒன்று இயல்பான இஸ்மு அப்படியும் போட்டாங்க, மஸ்தரான இஸ்மு. மஸ்தரும் இஸ்மு தான். புரியுதுங்களா? மஸ்தர், இஸ்மு, ஃபாயில் இதெல்லாமே இஸ்மு தான். அப்போ மஸ்தருக்கும் ஒரு உதாரணம் போட்டாங்க, ஃபேல்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு உதாரணமும் கொடுத்துட்டாங்க. நம்ம இயல்பாக ஒரு பொருளுக்கு வைக்கக்கூடிய அந்த உதாரணத்தை என்ன பண்ணிட்டாங்க, ரஜுல் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. புரியுதா? அப்போ இது தாரீஃப், இதை மனப்பாடம் பண்ணணும். புரியுதா? அப்போ பாருங்கள், இஸ்முன், யாராபை குறிங்க, பென்சில் எடுங்க, யாராப் சொல்லும் பொழுது பென்சிலில் குறிங்க. இஸ்முன் கலிமத்துன், அது ஒரு வார்த்தை, ததுல்லு அறிவிக்கும், அலா மானன் அர்த்தத்தின் மீது அறிவிக்கும், ஃபி நஃப்ஸிஹா சுயமாகவே, மானன் ஃபி நஃப்ஸிஹா அது சுயமாகவே ஒரு அர்த்தத்தின் மீது அறிவிக்கும். கைர முக்தரினின் சேர்ந்திருக்காது, பி அஹதில் அஸ்மினத்தி சலாசத்தி 3 காலங்களுடன் ஒன்றுடனும் சேர்ந்திருக்காது. புரியுதா? இப்போ பாவை கொண்டுன்னு எடுத்து வைக்கிறோம், ஒன்றோடும் உடன் அப்படின்ற அர்த்தம் இங்கே வைக்க முடியுது. பி அஹதி அஸ்மினத்தி சலாசா 3 காலங்களில் ஒன்றோடும் என்ன பண்ணாது, சேர்ந்திருக்காது. அந்த காலங்கள் என்ன? அல் மாலி வல் ஹால் ஒல் இஸ்திக்பால்.
புரியுதா? அல் மாலி வல் ஹால் உல் இஸ்திக்பால் சொல்லலாம் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சது தான், வருங்காலம், நிகழ்காலம், சென்ற காலம். அதுக்கு உதாரணம் ரஜுலுன் வ இல்முன். புரியுதா? இப்போ இதை மனப்பாடம் பண்ணி சொல்லுங்கள், லேட் பண்ணாதீங்கம்மா, சீக்கிரம் சொல்லுங்கள். சொல்லிட்டோம் இஸ்முனா இதுதான் இஸ்மு அப்படின்னு சொல்லிட்டோமா. இஸ்முக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குது. அலாமத்துல் இஸ்மு, நீங்கள் அங்கே கீழே அந்த இஸ்மு இருக்குல்ல, இந்த இஸ்மு கீழே இதை எழுதிக்கங்க, அலாமத்துல் இஸ்மு. அம்மா நான் இது எழுதலை, அப்படியே கித்தாப்லேயே பாருங்கள், கித்தாபில் இருக்கிறதே சொல்லிடுறேன், எழுதுனா டைம் வேஸ்ட் ஆகுது. கித்தாபில் இருக்கிறதான் சொல்ல போகிறேன், தான் இந்த இடத்துல அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க 1 2 3ன்னு போட்டு. அவங்களே 1 2 3ன்னு போட்டு தான் போட்டிருக்காங்க கித்தாபில். அந்த மைண்ட் மேப்பில் போடும்போது மார்க்கிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் மேப் கிடச்சிடும், இதுதான் இதுன்னு. அப்போ சிஹத் இஹ்பாரி அனுகு 1 போட்டிருக்காங்க பாருங்கள், அடுத்த பேராகிராஃப். அந்த பேஜ்லேயே அந்த மாதிரி தாரீஃப் சொன்னோம்ல, அதுக்கு அடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள், சிஹத்து இஹ்பாரி அனுகு. அப்போ ஒரு இஸ்முன்னு இருந்தால் என்ன பண்ண முடியும், அதை பற்றி ஒரு செய்தி சொல்ல முடியும். புரியுதா? சிஹத்து கூடும், இஹ்பாரி அனுகு அதை பற்றி ஒரு செய்தி சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பேருமா? முஷ்தாக். முஷ்தாக் இருக்கிறார். முஷ்தாக்குன்னு சொன்னால் இவரை பற்றி எந்த ஊர்மா நீங்கள்? மூணாறு. இப்போ முஷ்தாக் யாருன்னு கேட்டால் மூணாறுலேருந்து வந்திருக்கிற ஒரு பையன், அவரை பற்றி செய்திகள் சொல்ல முடியுதா இல்லையா? முஷ்தாக் வந்து பார்க்க ஓரளவுக்கு மீடியமான ஹைட்டில் இருப்பார், கொஞ்சம் பாடியாக இருப்பார், இந்த மாதிரி நல்லா தாடி வச்சுருப்பார். அவரை பற்றி இத்தனை செய்திகள் சொல்கிறோமா இல்லையா? உட்காந்துக்குங்க, உதாரணம் தான் சொல்கிறேன், எழுந்திக்க வேணாம். அப்போ அவர் பேர் புரியுதா, அவர் ஒரு இஸ்மு, முஷ்தாக்கிறது அவர் இஸ்மா. அந்த இஸ்மை பற்றி செய்திகள் சொல்ல முடியுதா இல்லையா? இஸ்மா அது முஷ்தாக்கு மூணாரை சேர்ந்தவர், அவரை பற்றி எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே போகிறோமா இல்லையா? ஒரு விஷயம் அவங்கள பற்றி அந்த மாதிரி சொல்கிறது கூடும். புரியுதா? அதை பற்றி ஒரு செய்தி சொல்லுவது முடியும். ரெண்டாவது அடையாளம் என்ன? இஸ்மா இருந்தால் இப்படி முடியும். அதில் இலாஃபத், அதை வந்து என்ன பண்ண முடியும்? இலாஃபத் செய்ய முடியும். உதாரணத்துக்கு அங்கே சிஹத்து இஹ்பாரி அனுகு போட்டிருந்தாங்கல்ல, அதில் அங்கே போட்டிருக்க உதாரணங்களில் கீழே பாருங்கள். மிஸ்ல காம ஜெய்துன், காம ஜெய்துன், ஜெய்து நின்றான். ஜெய்தை பற்றி தான் விஷயம் சொல்கிறாங்க. ஜெய்து என்ன பண்ணா? நின்னா அப்படின்னு ஜெய்தை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஓகேவா? புரியுதாமா? ஜெய்தை பற்றி ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஜெய்து என்ன பண்ணா, ஜெய்து என்ன சாப்பிட்டான், ஜெய்து இங்கே இருந்தான், எப்படி பண்ணா, என்னென்ன ஜெய்தை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் ஜெய்தை பற்றி தான் சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி அந்த இஸ்மை பற்றி செய்திகள் சொல்ல முடியும் அப்படின்றாங்க. ஒன்றா இருக்கலாம், பல செய்திகளாக இருக்கலாம், அந்த மாதிரி செய்தி சொல்வது கூடும். அதே மாதிரி ரெண்டாவது அடையாளம் என்ன இஸ்முக்கு? இலாஃபத், அது வந்து இன்னொன்னோட இணையும். உதாரணத்துக்கு கிதாபு ஜெய்தின், குலாமு ஜெய்தின், ஜெய்துடைய அடிமை. அங்கே உதாரணம் போட்டுக்காம பாருங்க, ரெண்டாவதுன்னு போட்டு அடுத்த பேராகிராஃப். புரியுதுங்களா? குலாமு ஜெய்தின், ஜெய்துடைய அடிமை. மூணாவது துஹூலு லாமு தாரிஃப், தாரிஃபுடைய லாம் நுழையும். தாரிஃபுடைய லாம்னா என்னென்னு தெரியுதா? அலிஃப்லாமு தாரிஃப், அதாவது அலிஃப்லாம் சொன்னால் இன்னார் தான் அப்படின்னு சொல்லி மாரிஃபா வாக்கும், ஒரு மாரிஃபா வாக்கிறதுக்கான அலிஃப்லாம். அப்போ கர் ரஜுல், அர் ரஜுல்ன்ற மாதிரி. புரியுதா? ஒ துஹூலு ஜர்ரு, இஸ்மில் என்ன பண்ண முடியும்? ஜர்ரு செய்ய முடியும். புரியுதா? ஒ துஹூலு தன்மீன், இஸ்மில் என்ன பண்ணும்? தன்மீன் வரும். புரியுதுங்களா? இப்போ இந்த அடையாளங்கள்லாம் ஃபேலில் இருக்காது. ஃபேலில் என்ன பண்ண முடியாது? ஜர்ரு வராது. இந்த அடையாளம் இஸ்மில் இருக்குன்னா ஃபேலுன்ற வரைக்கும் இந்த அடையாளம் கிடையாது. ஃபேலில் ஜர்ரு வராது. அதே மாதிரி தன்மீன் வருதா இல்லையா? ஃபேலில் தன்மீன் வராது, இஸ்மில் மட்டும்தான் தன்மீன் வரும். ஹருஃப்லேயும் தன்மீன் வராது. புரியுதா?
அடுத்து அந்த ரெண்டுத்துக்கு உதாரணம், ஜர்ரு வர்றதுக்கு தன்வீனுக்கு சேர்த்து உதாரணம், ஒரேடியாக உதாரணம் போகிறேன். என்னது மரர் பி ஜெய்தீன், முன்னாடி ஏதோ மரர்த்து பி ஜெய்தீன், அந்த மாதிரி விஷயங்கள். மரர்த்து பி ஜெய்துடன் நான் கடந்து போனேன், ஜெய்தை கடந்து போனேன். அப்போ அந்த ஹுரூஃபுல் ஜர் வந்தது காரணமாக ஜர்ரு செய்து அது என்ன பண்ணல, நார்மலான இஸ்மா அலிஃப்லாம் தாரீஃப் இல்லாததுனால ஜெய்தீன் தன்வீனும் அதில் நுழையுது. புரியுதாம்மா? பி ஹுரூஃபுல் ஜர் வந்திருக்காதனால ஜர்ரு செய்யுது. புரியுதா? அது மாதிரி தன்வீனும் அதில் நுழையுது. தஸ்னியா இஸ்ம என்ன பண்ண முடியும், இருமையாக பயன்படுத்த முடியும். ஜெய்துன்றதை ஜெய்தானி, ஜெய்தூன பல ஜெய்து, கலமுன் கலமானி, அக்லாமுன் 1 2 3ன்னு சொல்ல முடியும். கல்லம் கலமுன் கலமானி, ஜெய்துன் ஜெய்தானி, ஜெய்தூன. ஓகேவா? இந்த மாதிரி ஒருமை இருமை சொல்ல முடியும். ஒல் ஜம பன்மையும் சொல்ல முடியும். புரியுதா? ஒன் நாத்து அதோடைய தன்மைகளை வர்ணிக்க முடியும். அதை இப்போ நான் சொன்னேன்னா இல்லையா, முஷ்தாக்குன்னும் போது முஷ்தாக் இன்னும் ஊரை சேர்ந்தவர் அப்படின்போது அது அவருடைய பண்பு தானே, அது அவருடைய அடையாளங்கள். இல்லை முஷ்தாக்குக்கு தாடி நிறைய இருக்கும், அவருடைய ஒரு பண்பு தானே, சிஃபத்து தானே அது. அப்போ சிஃபத்து சொல்லுவது கூடும், இஸ்மகுடைய சிஃபத்து சொல்ல முடியும். ஃபேலில் சிஃபத் சொல்லுவேன், ஃபேல் தான் சிஃபத்தாகவே வரும். புரியுதா? இஸ்முக்கு சிஃபத்து சொல்லுவது கூடும். புரியுதா? தஸ்கீர், அது தஸ்கீருடைய சீகால வரும். அதுக்கு உதாரணம் என்ன, அப்துன்றது உபைத் அப்படின்வாங்க, தஸ்கீருடைய சீகா. புரியுதா? சின்ன அடிமைன்றதுக்கு என்ன பண்ணுவோம், அபீத் அப்படின்வோம். அப்துன்றதை அபீதுன்னு சொன்னால் சின்ன அடிமை. ஹசன் ஹுசைன் சின்ன சிறிய அழகானவர், அந்த சின்னதுன்ற குறிப்பிட்ட தஸ்கீருடைய சீகான்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ அந்த தஸ்கீர் செய்ய முடியும் அப்படின்றாங்க. அப்போ அதை தஸ்கீர் செய்ய முடியும்னு சொன்னாங்களா இல்லையா? அதுக்கடுத்த நிதா, அது என்ன பண்ண முடியும், அதை இஸ்மை கூப்பிட முடியும். யா ஜெயித் அப்படின்னு கூப்பிடுமா இல்லையா? இந்த ஹர்ஃபு நிதா இந்த இஸ்மில் நுழையும், அதை இஸ்மை என்ன பண்ண முடியும், கூப்பிட முடியும் அப்படின்றாங்க. யா ஜெயித், யா உமர், யா ஜாஃபர், இந்த மாதிரி சொல்கிறோமா இல்லையா? அப்போ ஹர்ஃபு நிதானது இஸ்மில் நுழையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் இஸ்முனுடைய அடையாளங்கள். எத்தனை அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு? 10 அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா? இப்போ அடுத்த கண்டென்ட் வாங்க. இப்போ இஸ்மை பற்றி சொல்லியாச்சு. இஸ்முக்கு 10 அடையாளங்கள் இருக்குது. இந்த அடையாளங்கள்லாம் இருந்துச்சுன்னா இதுதான் இஸ்மு அப்படின்னு கிதாபில் கண்டுபிடிச்சிடலாம். கிதாபில் போகிறோம், சில இடங்களில் தன்வீன் போட்டிருக்கிறாங்க, அப்போ இது இஸ்மு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிரும். இல்லை இலாஃபத் செஞ்சுருக்கிறாங்க, கிதாபு ஜெய்தீன், குலாமு ஜெய்தீன், இந்த மாதிரி இன்னமும் வேறு ஏதோ இலாஃபத் செய்கிறான்னு வைங்களேன். கிதாபுல்லாஹ் அல்லாஹுடைய வேதம், ரசூலுல்லா அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறோமா இல்லையா? இப்போ அந்த ரசூல்ன்றது அது இஸ்மு, அல்லாவும் இஸ்மு இலாஃபத் செய்யப்பட்டிருக்கு. இஸ்மு தான் இலாஃபத் செய்ய முடியும். முலாஃப் முலாஃப் இலைஹி சட்டம் தெரியும் இல்லைம்மா? முலாஃபு முலாஃப் இலைஹி இது இணைக்கப்பட்டிருக்கு, இதனுடன் இணைக்கப்பட்டிருக்கு. ரசூல் அல்லாஹ், ரசூலுல்லா அல்லாஹுடைய ரசூல். புரியுதா? இன்னாருடையது கலமு ஜெய்தீன், ஜெய்துடைய பேனா உடைய அப்படின்னு இவருடையதுன்னு சேர்த்து சொல்லிக்க என்ன பண்ணுவோம், அதான் இலாஃபத்துன்னு அரபியில். புரியுதுங்களா? இப்போ அந்த மாதிரி இலாஃபத்தை செய்கிறது முடியும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடையாளங்கள் நீங்கள் இஸ்மில் பார்ப்பீங்க. அப்படி அந்த அடையாளங்கள் அலிஃப்லா மாரிஃபா. இப்போ அல்ஹம்து சூறால் அல்ஹம்துன்னு ஓதுறோம். அப்போ அல்ஹம்துன்றது என்னது? மாரிஃபா. மாரிஃபாவாக இருக்கா இல்லையா? தாரீஃபுடைய லாம் நுழைஞ்சிருக்கு. அப்போ அது என்ன பண்ணும், அது ஹம்துன்றது இஸ்மு. எந்த அடிப்படையில்? மஸ்தருன்ற அடிப்படையில். ஹாமிதுன்னு வந்துருந்துச்சுன்னா ஃபாயில், அப்படியும் இஸ்மு தான். யஹ்மது ஹமீத யஹ்மது அப்படின்னு ஃபேலுடைய சீகாவில் வந்துச்சுன்னா தான் என்ன பண்ணுவோம், அது ஃபேலில் போகும். அப்படி இல்லாமல் ஹம்துன், ஹாமிதுன், மஹ்மூதுன் இப்படி எது வந்தாலும் என்னது, அதெல்லாம் இஸ்மு. புரியுதா? அப்போ இந்த மாதிரி உதாரணங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி இந்த அடையாளத்தை வச்சு இவர் இஸ்மு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்துமா ஃபேலுடைய தாரீஃப் வஹத்துல் ஃபேலி. அடுத்த பக்கம் வாங்க, மேலே போட்டிருக்காங்க பாருங்கள். கலிமத்துன் ததுல்லு அலா மானன் ஃபி நஃப்ஸிஹா முக்தரினன் பியாஹதில் அஸ்மினத்தி சலாஸ்தி. முன்னாடி இந்த தாரீஃப் தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு வார்த்தையை கட் பண்ணிடுறாங்க. கலிமத்து ததுல்லு அலா மானன் ஃபி நஃப்ஸிஹா கைர முக்தரன் இல்லை, முக்தரினன் சேர்ந்திருக்கும். பியாஹதில் அஸ்மினத்தி சலாஸ்தி 3 காலங்களுடன் ஏதோனோடும் ஒன்றோடு சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கும். எப்படி? கலரப அடித்தான்,
யவ்ரிபு அடிப்பான், இவ்ரிப் இப்போ அடி சொல்கிறோமா இல்லையா? கடந்த காலம் சொல்லிட்டாங்க, வருங்காலம் சொல்லிட்டாங்க, நிகழ்காலம் இவ்ரிப் அம்ருடைய சீகாவையும் கொண்டு வந்துட்டாங்க. புரியுதா? அப்போ இதுதான் ஃபேலுடைய தாரிஃப். இது அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க, டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இஸ்மு சொல்லிட்டீங்கன்னா ஃபேல் சொல்கிறது ஈஸி தான் எல்லாருக்குமே. ஏன்னா கைரை மட்டும் கட் பண்ணுற போகிறீங்க. இஸ்மில் சொன்ன அந்த கைரை கட் பண்ணிட்டு சொல்ல போகிறீங்க. யாரா ஆன் பண்ணுங்க. கலிமத்துன் கலிமத்துன் ததுல்லு அலா மஅனன் ஃபி நஃப்ஸிஹா முக்தரினன் பி அஹதில் அஸ்மீனத்திஸ் சலாசதி. நோட் பண்ணிக்கலாமா? பென்சில் நோட் பண்ணுற மாதிரியே தெரிலையே. ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்கீங்களா? கிதாபுகளில் பெண்ணில் நோட் பண்ணக்கூடாது. படிக்கிற பிள்ளைங்க கிதாபில் பெண்ணு பயன்படுத்தவே கூடாது. பென்சில் தான் பயன்படுத்தணும். ஓதுகிற காலத்தில் நோட்டு கரெக்டாக இருக்கணும், பென்சில் இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய இல்முக்கு செய்யக்கூடிய கண்ணியங்கள். மண்ணில் அதவலகும் வலா இல்மலகும். இல்முக்கு செய்ய எந்த அளவுக்கு கண்ணியம் செய்கிறீங்க, எந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களிடத்தில் அது வந்து கட்டாயம் சேரும். யூனிவர்சல் ட்ரூத் இது, உலக நியதி. கல்விக்கு மரியாதை கொடுத்தா அது உன்னை வந்து சேர்ந்தே திரும்ப, ஒன்று விட்டு போகாது. புரியுதுங்களா? ஏன்னா இன்றைக்கி தான் வரும்ன்றது சொல்ல முடியாது. என்றைக்காக இருந்தாலும் உனக்கு வந்து அந்த கல்வி சேரும். அப்போ கிதாபில் வந்து பெண்ணை வச்சு இருக்கிறது கூடாது. ஏன்னா அழைக்க முடியாது, கிதாப் அசிங்கமாடும், படிக்க முடியாது, கவனம் வராது, ஓர்மை வராது. கிதாபுகளில் பென்சிலில் குறிப்பெடுக்கணும். ஹாஷியா மாதிரி நம்பர் போட்டு ஓர குறிப்புகள் தான் செய்யணும். கிதாபு கீழே தள்ளக்கூடாது, உள்ளே போட்டு. புரியுதுங்களா? கிதாபுக்குன்னு சில மரியாதைகள் இருக்குது. கிதாபில் நோட் பண்ணக்கூடாது. கிதாபில் யாராப் சொல்ல யாராப் போட்டுக்கலாம், யாரா பிரச்சனை இல்லை. அர்த்தங்கள் சில விளக்கங்கள் குறிப்பிடுறீங்க அப்படின் போது ஒன்று போட்டு அங்கே மேலே ஒன்று ஓரத்தில் போட்டு ஹாஷியாவாக தான் எழுதணும். அதைத்தான் நம்ம கிதாபிலே சொல்லித்ததான் என்ன பண்ணுறாங்க, கிதாபில் ஹாஷியான்னு போடுறாங்க. கிதாபு கீழே எழுதக்கூடாது, சைடில் தான் எழுதணும். புரியுதா? அப்போ சில பேர் இப்போ மனசில் இப்படி கேள்வி வரலாம், சில கிதாபில் கீழேயே போட்டிருக்காங்களே உஸ்தாத், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அது சில விளக்கங்களுக்காக அதுக்கு உடனே புரியணும்னு எழுதியிருக்கிறாங்க. படிக்கிற பிள்ளை நம்ம கிதாபுக்கு கண்ணியம் கொடுக்கணும். உங்களுக்கு புரியறதுக்காக அந்த வார்த்தையோடய தஃப்சீர் கீழே செஞ்சுருக்கிறாங்க. புரியுதுங்களா? புரியாத கஷ்டமான விளக்கங்களுக்கு அங்கே அவங்க தஃப்சீர் செஞ்சுருக்காங்க. அது அவங்க செய்யலாம், உங்களுக்கு புரியவே புரியாது. அதற்காக அந்த குழப்பத்தை, அந்த விளக்கத்தை ஹல்லு செய்யறதுக்காக இந்த வார்த்தைக்கு இன்னும் அர்த்தம் தான் வைக்கணும்னு விளக்கிறதுக்காக அவங்க செஞ்சாங்க. நம்ம அதே மாதிரி போட்டு எழுதக்கூடாது. நம்ம கிதாபில் ஓரமாக தான் குறிப்பெடுக்கணும். அதெல்லாம் நம்ம கிதாபு செய்யக்கூடிய அதவுகளில் உண்டானது. புரியுதா? அப்போ பாருங்கள், கலிமத்துன் நோட் பண்ணுங்கள், பென்சில் இல்லை. படிக்கிற பிள்ளைக்கு இது அழகா? ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்தால் அதுக்கு தனி கிளாஸ் ஒர்க் இருக்கணும். பென்சில், பேனா எல்லாமே இருக்கணும். சின்ன பிள்ளைன்னு இல்லை, அது நீங்கள் அதை கல்விக்கு கொடுக்குற எஹ்திராம் அது. அப்போ கலிமத்துன் ததுல்லு அலா மஅனன் ஃபி நஃப்ஸிஹா முக்தரினன் பி அஹதில் அஸ்மினத்திஸ் சலாசதி கதரப வ யضرபு வ இضرப். டக்குன்னு அப்படியே கண்டினியூ சொல்லாமா? கயிறை மட்டும் தான் நீக்கிட்டு சொல்ல போகிறீங்க. அப்படியே சொல்லுங்கள், வரிசையாக சொல்லுங்கள். சொல்ல பாருங்கள். அதே பக்கத்தில் அடுத்து ஃபேலுக்குன்னு ஒரு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு 6 அடையாளங்களை சொல்கிறாங்க. அந்த அடையாளங்கள் நான் கிதாபில் பார்த்து சொல்கிறேன், எழுத நேரம் இல்லைன்னு. நீங்கள் அந்த மைண்ட் மேப்பில் சின்னதாக குறித்து வச்சுக்கணும். இஸ்மு கீழே அலாமாத்துல் இஸ்மு அந்த மாதிரி சொல்லி அதை என்ன பண்ணுவாள், இஹ்பாரி அனுஹு ஜெய்துன் காயிமுன் அந்த மாதிரி சின்னதாக எழுதி வச்சுக்கணும். ஒரு மேப்பை பார்த்தாவே இவ்வளோ தாண்டா ஹிதாயத்து நஹுன்னு கண்ணுக்குள்ளே முடிஞ்சிடணும். அந்த மொத்த பக்கத்தில் இவ்வளோ தான் ஹிதாயத்து நஹ்வே அப்படி இருந்தால் முடிஞ்சிடும். ஒரு பக்கத்துக்குள்ளே இஸ்மு ஒரு பக்கம், ஷேல் ஒரு பக்கம், ஹர்ஃபு ஒரு பக்கம், முடிஞ்சுது, அவ்வளோதான். புரியுதா? அந்த கண்டென்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ ஃபேலோடைய அடையாளங்கள் அலாமாத்துல் ஃபேலு சிஹத்து இஹ்பாரி பிஹி, அதை கொண்டு ஒரு செய்தியை சொல்ல முடியும். ஃபேலுக்கும் இஸ்முக்கும் வித்தியாசம் பாருங்கள். இஸ்மு இதை பற்றி பல செய்தி சொல்லுவோம், இதுதான் செய்தியாகவே இருக்கும். ஃபேல் தான் என்ன பண்ணும், செய்தியாகவே இருக்கும். ஜெய்துன்னு சொல்லிட்டோம். புரியுதா? ஜெய்துன்றவர் ஒரு நபர், அவர் என்ன பண்ணார், காம நின்னார். ஜெய்தை பற்றின செய்தி தானே அது, நின்னார். ஃபேலுன்றதே எப்பவும் செய்தியாகத்தான் வரும். புரியுதா? இஸ்முக்கு அதை சம்மந்தப்பட்டு ஒரு செய்தி சொல்லப்படும், இது செய்தியாக இருக்காது, அதை பற்றிய செய்திகள் சொல்லப்படும். ஃபேலுன்றது அதுதான் செய்தியாகவே இருக்கும். புரியுதா? சொல்ல விஷயம் புரிய வருதாம்மா? புரியுற மாதிரி சொல்கிறேன்னா? இஸ்மு
என்ன பண்ணுவோம், ஜெய்துன் காயிமுன், ஜெய்து நிற்கிறான் அப்படின்னும் பொழுது ஜெய்தை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறோம். ஜெய்துன் காயிமுன், ஜெய்துன் ஆகிலுன், ஜெய்துன் புத்திசாலி, ஜெய்துன் ஃபாதிலுன், ஜெய்து சிறந்தவன். அதே மாதிரி யாசர், ஓகேவா, யாசர் என்ன பண்ணுறான், ரஷீதுன், புத்திசாலியான அறிவு கூர்மையான பையன் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா. அப்போ அவரை பற்றி ஒரு செய்தி சொல்கிறோம், புரியுதுங்களா. அப்போ ஒரு செய்தி அவரை பற்றி சொல்ல முடியாது, இஸ்மோடைய அடையாளம். ஃபேலாக என்ன இருக்கணும், செய்தி, அதுதான் செய்தியாகவே இருக்கும். இப்போ ஜெய்துன் காம ஜெய்துன், ஜெய்து நின்றான், நிற்குதல் தான் செய்தியே. ஜெய்து நின்றான்றது தான் மேட்ரு, புரிதா. ஜெய்து ஒரு நபர், அவன் என்ன பண்ணான், நின்னது தான் செய்தி இங்கே, புரிதா. இப்போ ஃபேலுன்றது எப்போவுமே ஒரு செய்தியாக வரும். அடுத்த விஷயம் என்னென்னா துஹூலு கத், ஃபேலில் தான் என்ன பண்ணும், கத்துன்ற ஹர்ஃபு நுழையும், புரியுதுங்களா. கத்து எப்போவுமே ஃபேலில் தான் நுழையும். இப்போ கத்துன்னு சொல்லும் போது ஒரு சின்ன சட்டத்தை இங்கே கூட சொல்லிடுறேன். கத்து மாலியான ஃபேலில் நுழைஞ்சதுன்னா உறுதியுடைய அர்த்தத்தை கொடுக்கும். முலாரியான ஃபேல் நுழைஞ்சதுன்னா சில நேரம் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். சில நேரங்களில் எப்படி நடக்கும், ஓகேவா, தெரிஞ்சிருக்க, மாஷா அல்லா. அப்போ பாருங்கள், துஹூலு கது நுழையும் ஃபேலில், சீன் நுழையும். சீன்னா என்ன சீனு, வருங்காலத்தை குறிக்கக்கூடிய சீன். ஏன்னா முலாரின்றது ஹாலையும் குறிக்கும், இஸ்திக்பாலையும் குறிக்கும். இப்போ இது ஹாலா இஸ்திக்பாலான்னு தெரியாத இடங்கள் என்ன பண்ணுவாங்க, தஃப்சீருக்காக சீனு போடுவாங்க, இல்லைன்னா சௌஃபை போடுவாங்க. அதான் ரெண்டாவது அடையாளம். என்ன பண்ணுவோம், துஹூலு கது வ சீன் வ சௌஃப வல் ஜஸ்மு நுழையும். இஸ்மில் ஜஸ்மு வராது கடைசியில், புரிதா. இஸ்முடைய யாராவில் ஜஸ்முன்றது கிடையாது. உச்சரிக்கும் பொழுது இஸ்மை என்ன பண்ணுவோம், ஜஸ்மின் மீது மப்னி ஆக்குவோம், அது வேறு, புரியுதுங்களா. ஜஸ்மின் மீது மப்னியாக இருக்கும் உச்சரிக்கும் பொழுது, அது வேறு ஏதாவது சேரும் போது யாராக மாறிடும். ஆமில் இல்லாததுனால இருக்குது, அது ஜஸ்மு வைக்கிறோம். அது ஆமில் வந்துருச்சுன்னா அதுக்கு அமல் செஞ்சிடும். ஆனால் ஃபேலில் ஜஸ்முன்றது அது ஒரு அமலில் உள்ள ஒன்று. முன்னாடி லன் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், லன் இல்லை லம்மு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஜஸ்மு செய்யும் ஃபேலுக்கு, புரிதா. அப்பமா அடுத்து தஷ்ரீஃபு இலா மாலி வல் முலாரி, மாலி முலாரியாக மாறும். இப்போ ஃபஅல யஃப்அலு இப்படின்னு இருக்கும், மாறும். இத்ரிப் லரப யத்ரிபு இத்ரிப் இஃப்அல், சேஞ்ச் ஆகுதா இல்லையா. ஒரு ஃபார்மை விட்டு இன்னொரு ஃபார்முக்கு மாறிக்கிட்டே இருக்குது. இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்படி ஒரு இஸ்மன்றது எப்போவுமே அப்படியே தான் இருக்கும், புரியுதுங்களா. இஸ்மன்றது மாறாது. ஜெய்துனா ஜெய்து தான், காலம் ஃபுல்லாக ஜெய்து தான். ஜெய்துன்றது ஜீதன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம், அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஃபேலுன்றது என்ன பண்ணும், லரபன் இருக்குது, எல்ரிபுன்னு மாறும், எல்ரிபுன்னு இருக்குது, இல்ரிபுன்னு மாறும், லன் தல்ரிபுன்னு மாறும், லா தல்ரிபுன்னு மாறும், இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். சர்ஃப் செய்ய முடியும், அதுதான் ஃபேலோடைய அடையாளம். நாலாவது கவுனுஹு அம்ரன் வ நஹியன், அடுத்து அம்ராவும் நஹியாவும் இருக்கும். ஃபேலுன்றது மாலி முலாதியாக மாறுற மாதிரி அம்ரு நஹியாவும் அது மாறும், புரியுதா. அம்ரு நஹினா என்னென்னு புரியுது இல்லை, இதெல்லாம் விளக்கிட்டு இருக்க தேவையில்ல, டைம் போயிடும். வ இத்திசாலுல் லமாயிரில் பாரிசா அல் மர்ஃபுஆ, அப்போ பாரிசாவான லமீர் அதில் சேரும். எப்போ ஃபால ஃபாலா ஃபாலு ஃபாலத் ஃபாலத்தா ஃபால்து இந்த மாதிரி லமீர் வருதா இல்லையா, பாரிசாவான லமீர் அதில் சேரும். அப்போ இதுதான் உதாரணம், லரபுத்து இத்திசாலுல் லமாயிரில் பாரிசா அல் மர்ஃபுஆ, ரஃபா செய்யப்பட்ட லமீரை பாரிசா என்ன பண்ணும், நுழையும் அப்படின்றாங்க. மர்ஃபுவானா ஃபாயில், லரபத்து லரபத் அவள் அடித்தாள், லரப அவன் அடித்தான். ஃபாயில் என்ன பண்ணும், எப்போவுமே மர்ஃபுவாக இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க இத்திசாலுல் லமாயிரில் பாரிசா அல் மர்ஃபுஆ, பாரிசாவான லமீர் சேரும், அல் மர்ஃபுஆ அது என்ன பண்ணும், மர்ஃபுவாக இருக்கும். ஏன் சொல்கிறாங்க இதை, லரபுத்து ஹூ அப்படின்னு இன்னொரு லமீரும் அங்கே வரும், சான்சஸ் இருக்குது. புரியுதோ புரியலையோம்மா, புரியாத பசங்க முகத்தை மட்டும் பாருங்கம்மா, லில்லாஹி அல்லாவுக்காக பாருங்கள். புரியுதோ புரியலையோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் விலகத்தை கொடுப்பான், புரியுதுங்களா. புரியணுன்ற எண்ணத்தோடு மட்டும் என் முகத்தை கவனிங்க. புரிகிறவங்க ஷுக்குர் செய்யுங்க, அல்லாஹ் இல்ம அதிகப்படுத்துவான். புரியாதவங்க முயற்சி செய்யுங்க, அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான், புரியுதுங்களா. புரியாதவங்க அல்லாஹ் இந்த இல்மை கேட்கறதுக்காவது நசீப்பு கொடுத்தானேன்னு ஷுக்குர் செய்யுங்க. புரிஞ்சவங்க அல்லாஹ் புரிஞ்சிக்கிறதுக்கு நசீப்பு கொடுத்தானேன்னு ஷுக்குர் செய்யுங்க. லைன் ஷக்கர்த்தும் லா அசீதன்னக்கும், புரியுதுங்களா. எதுக்கு நீங்கள் ஷுக்குர் செஞ்சாலும் அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பான். கேட்க நசீபு கொடுத்தாலா புரியறதுக்கு நசீபை கொடுப்பான். புரியறதுக்கு நசீபு கொடுத்தாலா இன்னும் அதிகமாக புரிய வைக்கிறதுக்கு நசீபை கொடுப்பான், புரியுதுங்களா. அப்போ அது இஸ்தியாத் ஆகிட்டே இருக்கணும். இல்முன்றது குட்டை மாதிரி தேங்கி நிற்காது, அது வளர்ந்துக்கிட்டே போகணும். அந்த இல்மு தான் என்ன பண்ணும், நாஃபியான இல்மாக இருக்கும். இல்மு வளரலைன்னா கைர நாஃபி. ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க, அல்லாஹு மர்சுக்குனா இல்மன் நாஃபியா, நாஃபியான இல்மை கொடு. இல்மு தேங்கி போச்சுன்னா அது கிபரை உண்டாக்கிரும். வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இல்மு வளர வளர நம்ம பணிவாய்க்கிட்டே இருப்போம். நம்ம என்னுடைய இல்மு இல்லை, அல்லாஹ் மூலியமாக கற்றுக்கிட்டேன், அல்லாஹ் நசீபு கொடுத்தான்.
அந்த பணிவு வெளியாகிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நாம் இல்மில் மேலே மேலே போகிறோமோ நம்மள்ட்ட பணிவு அதிகமாக கீழே இறங்கிக்கிட்டே போகணும். பணிவு வராமல் நான் இவ்வளோ கற்றுக்கிட்டேன், என்ன மாதிரி யார் இங்கே தெரிஞ்சவன் இருக்கிறான்னு இது வந்துச்சுன்னா அது இல்மு நாஃபியான இல்மு இல்லை, கைரு நாஃபியான இல்மு அது. அந்த இல்மை பற்றி ரசூலுல்லாஹ் ஹதீஸில் என்ன சொன்னாங்க? பன்னி கழுத்தில் மாட்டப்பட்ட முத்து மாலையை போன்றதுன்னாங்க. அப்படிப்பட்ட இல்மா நம்மளுடைய இல்மு இருக்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ எதுக்கு இந்த விஷயம் வந்துச்சு, எதுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன்? புரிகிறவங்க பாருங்கள், புரியாதவங்களும் பாருங்கள். இத்திசாலுல் லமாயிரில் பாரிசா அல் மர்ஃபுஆ, ரஃபா செய்யப்பட்ட பாரிசாவான லமீர் அதிலே நுழையும். அடுத்த 6வது அடையாளம்னு சொன்னால் இத்திசாலு தாவு தானீஸ், தானீஸுடைய தான் நுழையும். அதே போன்று சாக்கினா சுக்கூன் செய்யப்பட்ட. அப்போ இங்கே ரஃபான்றது நான் முன்னாடி சொன்னேன், அந்த ரஃபாவுடைய அர்த்தத்தை சொல்ல லரபுத்து, அந்த லரபுத்துவை தான் சொல்கிறாங்க. அந்த ரஃபா இருக்குல்ல, லரபுத்துல இருக்கிற அந்த பேஷ், அந்த பேஷ் தான் சொல்கிறாங்க. ஃபாயிலுடைய மர்ஃபூன்றது அது வேறு, அது பின்னாடி மர்ஃபூ ஆத்தில் பார்ப்போம். இங்கே சொல்ல வரதான் லரபுத்துல அந்த தூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேஷ் போடப்பட்ட, லம்மு போடப்பட்ட, ரஃபா போடப்பட்ட அந்த தாய் என்ன பண்ணும், ஃபியாலோட சேரும் லரபுத்து. அதே போல் இத்திசாலு தாவு தானீஸ் சாக்கினா சுகுன் செய்யப்பட்ட லரபத், அவள் ஒரு பெண். சொல்லுங்கம்மா, அடித்தால் படிச்சிங்கல்ல. ஃபாலத், ஃபாலத்தா கான்டாக்ட் இருக்கணும், கான்டாக்ட் இல்லைன்னா வண்டி ஓடாது. அப்போ நஹு தரபத். அடுத்து என்ன உதாரணம் போடுறாங்க? 6 இல்லை 7 அடையாளங்கள் ஃபேலுக்கு இருக்குன்னு போடுறாங்க. 7வது அடையாளம் இத்திசாலு நூனை தாக்கியது, நூனை தாக்கியது நுழையும். என்னது என்ன நூனை தாக்கியது? யாசர் ஸ்டாப், நான் கேட்குறோம் சொல்லுங்கள். யாசர் நூனை தாக்கியதுன்னு நாங்கள் 2 நூனை தாக்கியதுன்னு சொன்னாங்க ஃபேலில். அந்த 2 நூனை தாக்கியது என்னது? நூனை ஹஃபீஃபா, இது 2 நுழையும். புரியுதுங்களா? அப்போ இத்திசாலும் நூனை தாக்கீது, தாக்கீதுடைய நூன் என்ன பண்ணும், நுழையும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ யாராவது ஒருத்தவங்க உதாரணம் சொல்லுங்கள் நூனை சக்கீலாக்கு. நூனை ஹஃபீஃபாக்கு நீங்கள் சொல்லுங்கள் அர்ஷத். புரியுதா? அப்போ என்ன பண்ணும், நூனை சக்கீலா என்ன ஹஃபீஃபா ஃபேலில் நுழையும். அப்படி நுழைஞ்சதுன்னா அது என்ன பண்ணும், ஃபேல் தான்றதுக்கு அடையாளம். இப்படிலாம் இருந்தாருன்னா இவர் இன்னார் தான்ப்பா. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம், தெரியாத ஒரு நபர் சொல்கிறோம், இவரை போய் பஸ் ஸ்டாண்டில் கூட்டிகிட்டு வா. அவர் என்ன பண்ணுவார், இன்னும் ஹைட்டில் இருப்பார், இந்த மாதிரி கருகருன்னு தாடி வச்சுருப்பார், அவருக்கு கன்னத்தில் ஒரு மச்சம் இருக்கும், இவர் தான் போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஒரு அடையாளம் சொல்லியில் வந்திருப்பார், மஞ்சள் கலர் சட்டை போட்டிருப்பார், பச்சை கலர் சட்டை போட்டிருப்பார், ஒரு அடையாளத்தை சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி ஃபேல் அப்படின்ற கிதாபில் பார்க்கும்போது இது ஃபேல் தானா நீ கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி இந்த 7 பேரில் யாரோ ஒருத்தன் அவன்கிட்ட இருப்பாருங்க, இந்த அடையாளத்தை ஏதோ ஒரு அடையாளம் அவன்கிட்ட இருக்கும். அப்படி இருந்தால் அவர் என்ன பண்ணுறாரு, அதுதான் ஃபியாலு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கன்னு சொல்லி இமாம் என்ன பண்ணுறாங்க, தெளிவுபடுத்தி கொடுக்குறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஃபியாலுக்கு அடுத்து ஹர்ஃபு. புரியுதா? இப்போ இஸ்மு பார்த்துட்டோம், இஸ்மு பார்த்தாச்சு, ஃபேல் பார்த்தாச்சு, அடுத்து ஹர்ஃபு. புரியுதுங்களா? அப்போ ஹர்ஃபு கவனிங்க. ஹர்ஃப் என்னது, கலிமத்துன். நான் சொல்லும் பொழுது அப்படியே யாராக போட்டுக்கங்க, நான் திரும்பி பென்சில் எடுத்து சொல்லிக்கங்கன்னு திரும்பி சொல்லக்கூடாது. பொத்தி உள்ள புள்ள என்ன பண்ணும், புரிஞ்சிக்கணும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. எழுதும் போது யாரா போடணும்னா நான் சொல்லும் பொழுது யாரா சேர்ந்து நோட் பண்ணிக்கிட்டே போயிடணும். யாரா நோட் பண்ணுங்கன்னா தான் நோட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள்லாம் மெச்சூர்ட் பாய்ஸ், புரியுதுங்களா? 10th வந்துட்டீங்க, 10th 11th பாய்ஸ் நீங்கள். அப்போ ஒரு குடும்ப விஷயத்துக்கு முடிவெடுக்கிற அளவுக்கு ஒரு மெச்சூர்டு பாய்ஸாக நீங்கள் ஆகிட்டீங்க. ஒரு குடும்பத்துடைய முடிவு உங்கள்கிட்ட கேட்கலாம், ஒரு ஆலோசனை உங்கள்கிட்ட கேட்க முடியும். புரியுதுங்களா? அப்போ நீங்களா டக்குன்னு என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கிட்டு பென்சிலில் மார்க் பண்ண ஆரம்பிச்சோம். பென்சில் எடுங்க, மார்க் பண்ணுங்கள். எல்கேஜி பாய்ஸ் ஆர் நாட் எல்கேஜி பாய்ஸ். அப்போ ஹதுல் ஹர்ஃபி கலிமத்துன் ததுல்லு அலா மஅனன் ஃபி கைரிஹா ஃபஹஸ்ப், இதுவே போதும். ஃபஹஸ்புன்றது தாரீஃப் இல்லை. கலிமத்துன் ததுல்லு அலா மஅனன் ஃபி, அதாவது ஹர்ஃப்னா இது தான், அவ்வளோதான் அப்படின்றாங்க. ஹர்ஃப்னா அவ்வளோதான், ஃபஹஸ்ப் அவ்வளோதான்.
இது நீங்கள் ஃபஹஸ்பு கூட சொல்ல தேவையில்லை. ஃபஹஸ்பு கட் பண்ணுறங்க. கலிமத்துன் ததுல்லு அலா மஅனன் ஃபி கைரிஹா இது சொன்னாலே போதும், ஹர்ஃபுடைய தாரீஃப் வந்துடும். கலிமத்துன் ததுல்லு அலா மஅனன் ஃபி கைரிஹா. ஓகேவா? அதுக்கு உதாரணம் என்ன போடுறாங்க? மின்னோடைய அர்த்தம் என்ன? ஃபைன மானாஹா அல் இப்திதா. ஆரம்பன்றதான் மின்னோடைய அர்த்தம். ஆனால் ஆரம்பம் எப்போ ஆரம்பத்துடைய அர்த்தத்தை கொடுக்கும்? அது வேறு ஒன்றோடு சேரும் பொழுது. எப்படி? சிர்து மினல் பசரத்தி இலல் கூஃபா கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். சிறுத்து மினல் பசரா, பசராலேருந்து நான் பிரயாணத்தை ஆரம்பித்தேன். அப்போ மின்னுன்றது ஆரம்பத்தினுடைய யாசர் உட்காந்துக்கலாம். அப்போ மின்னுன்றது என்னது? ஆரம்பம்ன்ற அர்த்தத்தை கொடுக்கும். எப்போ? அது வேறு ஒன்றோடு சேரும் பொழுது தான் அந்த ஆரம்பம் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். புரியுதா? சரிம்மா, அப்போ அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லுங்கள், மைக்கிங்க. இப்போ ஹர்ஃபோடைய அடையாளத்தை சொல்கிறாங்க. நான் அடையாளத்தை சொன்னால் அடையாளத்தை நான் மனப்பாடம் பண்ணி நீங்கள் யாருமே சொல்லலை. அடுத்த செஷனில் ஹர்ஃபை மனப்பாடம் பண்ணி கேட்பேன், வந்து டைம் கொடுப்பேன் கொஞ்சம் நேரம். இஸ்மோடைய அடையாளங்கள் இது, ஹர்ஃபோடைய அடையாளங்கள் இது, ஃபேலுடைய அடையாளங்கள் இது, ஹர்ஃபுடைய அடையாளங்கள் என்னென்ன, இதை சொல்லிட்டு தான் அடுத்த செஷன் நம்ம ஆரம்பிப்போம். சரியா? இப்போ நான் ஹர்ஃபோடைய அலாமாத்தை சொல்லிவிட்டு அதில் சில விஷயத்தை ஹர்ஃபு சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொல்லிட்டு இன்ஷால்லா முடிவுக்கு வருவோம் இந்த செஷனை. ஓகேவா? அப்போ ஹர்ஃபு அதனுடைய அலாமாத்தை என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் இஸ்முக்கு என்ன சொன்னாங்க? இஹ்மாரி அனுஹு, அதை பற்றி ஒரு செய்தி சொல்ல முடியும். இதை பற்றி என்ன பண்ணுவாங்க? பல கண்டென்ட் சொல்லுவாங்க. இஸ்முன்னு இருக்குன்னா அந்த இஸ்மை பற்றி 1 2 3 4 5ன்னு பல கண்டென்ட் சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஃபேல் என்ன சொன்னாங்க? இஹ்பாரி பிஹி, அதுவே கண்டென்ட்டாக வரும். புரியுதா? அதுதான் செய்தியே. காம செய்து நின்றான், நிற்குதல்னா செய்தியே. புரியுதுங்களா? ஃபேலு செய்தியாக வரும். அப்போ இஸ்மில் இருக்கிற மாதிரி இது என்ன பண்ணாது? என்ன சவுண்டு? பாட்டா? விழுந்துருச்சா? எடுத்துட்டிங்களா இல்லையா? சரிம்மா, அப்போ கவனிங்க. லா யஸ்ஹு அல் இஹ்பாரி அனுஹு, அதை பற்றி செய்தியும் சொல்ல முடியாது, அது செய்தியாகவும் வராது. ஏன் வராது? அது சுயமாக அர்த்தமே கொடுக்காது. அது தனியாக இருக்கும்போது அர்த்தத்தையே கொடுக்க முடியாது. அதனால் வலா இஹ்பாரி பிஹி, அதை தொட்டு செய்தியும் சொல்ல முடியாது, அது செய்தியாகவும் வராது ஹர்ஃபு. அதே போன்று வலா எக்பலு அலாமத்தில், இஸ்மோடைய எந்த அடையாளத்தையும் ஏற்றுக்காது. இஸ்முக்கு சில அடையாளத்தை சொன்னேன், இப்படி இருந்தால் இவர் இஸ்மு, இப்படி இருந்தால் இவர் ஃபேலுன்னு சொல்லியாச்சு. இப்போ இது ரெண்டுமே இல்லை, இந்த எந்த அடையாளமும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் தான்ப்பா ஹர்ஃபு. புரியுதுங்களா? இவர் மாதிரி இல்லை, அவர் மாதிரி இல்லை, அப்போ அவர் தான் அவர். இஸ்மு மாதிரியும் இல்லை, ஃபியால் மாதிரியும் இல்லை, அப்போ அவர் தான் ஹர்ஃபு அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இமாம். சரி, அப்போ ஹர்ஃபுக்கு சுயமாக அர்த்தத்தை தராதுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஒரு அடையாளமும் இல்லைன்னு சொல்கிறீங்க, சுயமாக செய்தியும் சொல்லாது, அதை பற்றி அது செய்தியாகவும் வராது, அதை பற்றி செய்தியும் சொல்ல முடியாது. அதே மாதிரி என்ன பண்ணுது? அதுக்கு எந்த அடையாளமுமே கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இப்படி இருக்க ஹர்ஃப் எதுக்கு தான் வருது? அர்த்தமே இல்லைன்றப்போ பிரயோஜனமே இல்லாமல் எதுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வருதா? யாருக்காவது இந்த கேள்வி வந்துச்சா? தாலிபே இல்முன்னு சொன்னால் கேள்வி வரணும். என்னது? அஸ்வாலு நிஸ்ஃபுல் இல்மு, கேள்வின்றது இல்முல பாதி. கேட்கணும். பனு இஸ்ராயில் மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. மாட்டை வெட்டினோடனே என்ன கலர் மாடு, எப்படிப்பட்ட மாடு, எப்படி இருக்கும், எத்தனை கிலோ, இப்படிலாம் கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? கேட்கணும், அறிவார்ந்த கேள்விகளை கேட்கணும். அது இல்முக்கு என்ன பண்ணும்? வழிவகுக்கும். புரியுதா? அப்போ இங்கே நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கணும், ஹர்ஃபுக்கு எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொல்லியாச்சு, ஒரு அடையாளமும் இல்லைன்னு சொல்லியாச்சு, அப்புறம் அவர் எதுக்கு தான் அரபியில் வராரு, பேச்சில் எதுக்காக தான் அவர் யூஸ் பண்ணுறா அப்படின்னு கேட்டால், அவருக்கு சில வேலை இருக்குது, அவருக்கு சில எடுபடி வேலை இங்கே இருக்குது அப்படின்றாங்க. ஆஃபீஸில் மேனேஜரும் இருக்கிறாரு, புரியுதா? சூப்பர்வைசரும் இருக்கிறாரு, கீழே கீப்பர் பெருக்கிற என்ன பண்ணுறாரு, பியூனும் இருக்கிறாரு. பியூனுக்கு சில வேலை இருக்க தான் செய்யுது, பியூனுன்றதுக்காக வெளியே துரத்த முடியாது, பியூனுக்கு சில வேலை இருக்குது. அது மாதிரி ஹர்ஃப் ஜிக்கு சுயமான அர்த்தம் இல்லைனாலும் கூட, ஹர்ஃபுக்கு சுயமான அர்த்தம் கொடுக்க முடியலைனாலும் கூட அதில் சில பிரயோஜனம் இருக்குது. புரியுதா? அது என்ன பண்ணுறாங்க? ரகுத்து பையனை இஸ்மைன், 2 இஸ்மை சேர்க்குற வேலையை அது பார்க்குது. புரியுதா? சங்கிலி மாதிரி ஒரு இஸ்மையும் இன்னொரு இஸ்மையும் சேர்க்கறதுக்கு பயன்படும். உதாரணத்துக்கு ஜெய்துன் ஃபித்தாரி, ஜெய்து வீட்டில் இருக்கிறான். புரியுதா? ஃபீனும் போது ஹர்ஃபே ஜரு வரும்போது அதுக்கு ஒரு முத்தால்லிக் இருக்கும். இதெல்லாம் அவாமிலில் படிச்சிருப்பீங்க. அவாமில் படிச்சிங்களா? அவாமில் படிச்சிருப்பீங்க. அவாமிலுக்கு முத்தால்லிக் வரும், தெரியும்ல? ஜெய்துன் இஸ்தகர்ர ஃபித்தாரி அப்படின்னு தான் அசல். தக்தீரில் இருக்கும். ஆமாம்,
ஓகேவா? இப்போ இங்கே சொல்ல வர விஷயம் என்ன, ஜெய்துன் ஃபித் தாரி. அப்போ ரெண்டு இஸ்மு, ஜெய்துன்றது இஸ்மு, தாருன்றது இஸ்மு. இந்த ரெண்டுத்தையும் யார் சேர்த்தா? ஃபீன்ற அந்த என்ன பண்ணிச்சு, ஹர்ஃபு தான் சேர்த்துச்சு. அப்போ இந்த ஃபீ இல்லாத போது ஜெய்துன் தாருன்னா தாரு ஜெய்தின் ஆயிடுச்சா, ஜெய்தோடைய வீடுனா இலாஃபத் ஆகி போயிடும். ஜெய்து வீட்டில் இருக்கான்ற அர்த்தத்தை கொடுக்க முடியாது. இப்போ சில பிரயோஜனம் இருக்குது, ரெண்டு இஸ்மா சேர்க்க முடியும். ரபத்து பைன ஃபேலை, ரெண்டு ஃபேலை சேர்க்க முடியும். உரீது அன் துசல்லி, நீ தொழுகுவதை நான் நாடுறேன், நான் விரும்புகிறேன். நீ தொழுகணும்னு நான் விரும்புகிறேன். உஷா சொல்கிறாங்க, நீ தொழுகணும்னு நான் விரும்புகிறேன். மதரசாக்கு வந்தால் நீ தொழுகணும், ஓதணும், இதுதான் உஸ்தாத் விரும்புவாங்க. அப்போ உரிது அன் துசல்லி, உரிது அன் தக்கரா, உரிதுன்றது ஃபேலு, அன் துசல்லி அன் தக்கரா அப்படின்றது ஃபேல், தக்கரா அப்படின்றது ஃபேலு, அன்னுன்றது என்னது, ஹர்ஃபு. அப்போ ரெண்டு ஃபேலை சேர்ப்பதற்காக ஹர்ஃபு பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் ரபத்து பைன இஸ்மு வல் ஃபேலு, ஒரு இஸ்மையும் ஒரு ஃபேலையும் சேர்ப்பதற்காக லரபுத்து பிலாசா, லரபுத்து நான் அடித்தேன், பிலாசா குச்சை கொண்டு அடித்தேன். அதே போன்று ரபுத்து பைனல் ஜும்லத்தைன், ரெண்டு ஜும்லாவை சேர்க்கறதுக்கு பயன்படுத்தப்படும். ஜும்லானா என்னென்னு அடுத்து சொல்லுவாங்க. கலிமாவும் ஜும்லாவும் ரெண்டும் ஒன்று தான். இங்கே ஜும்லா அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கங்க. சென்டென்ஸ்னால் எப்படி இருக்கும்னு டெஃபினைட்டாக விளக்குவாங்க, பின்னாடி அடுத்த பாடத்தில் விளக்குவாங்க. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ரீவைஸ் தான் பண்ணுறோம் புரிதா, ஆனால் திரும்பி பின்னாடி ரிவைஸ் பண்ணுவோம் புரிதா. ரபுத்து பைனல் ஜும்லத்தைன் ரெண்டு சென்டென்ஸை இணைப்பதற்காக பயன்படுத்தப்படும். நாமா ஜும்லத்தை நஹு, ஒரு ரெண்டு ஜும்லாவை சேர்க்க முடியும். இன் ஜா அனி, என்னிடத்திலே வந்தால், ஜெய்துன் ஜெய்து என்னிடத்திலே வந்தால், அக்ரம் துஹு. இன் ஜா அனி ஜெய்துன், ஜா அனி ஜெய்துன் இடத்துல ஜெய்து வந்தா, அக்ரம் துஹு அவனை நான் கண்ணியப்படுத்துவேன். ஜானி ஜெய்துன் ஒரு ஜும்லா புரிதா, அக்ரம் துஹு அது ஒரு ஜும்லா. எப்படி, ஜா ஃபேலு, அதுக்குள்ளே என்ன பண்ணுது ஃபாயில் இருக்குது, அனல் அமீர் என்னது, அனல் அமீர் தான் ஃபாயில், அதுக்கடுத்து ஜெய்துன்றது என்னது மஃஊல் புரிதா. இப்போ இது ஒரு ஜும்லாவாகிடுச்சு புரியுதுங்களா. அடுத்து அக்ரம, அக்ரம் தூ நான் கண்ணியப்படுத்தினேன், அக்ரம ஃபேலு, அதற்குள்ளே ஒரு ஃபாயில் இருக்குது, ஃபாயிலுக்கு அடுத்து ஹூ மஃஊல் இருக்குது, எல்லாமே லமீரில் இருக்குது. அப்போ இது ஒரு ஜும்லா, அது ஒரு ஜும்லா புரியுதுங்களா. அப்போ ரெண்டு ஜும்லாவை சேர்ப்பதற்காக என்ன பண்ணுவோம், ஹர்ஃபு பயன்படுத்தப்படும் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஹர்ஃபு இம்மாதிரியான வேலைகளை பார்க்கறதுக்காக, இந்த பியூன் வேலை பார்க்கறதுக்காக அவர் தேவைங்க, அதனால் அவர் நாங்கள் வச்சுப்போம் அப்படின்றாங்க புரியுதுங்களா. அவருக்கு வேலை இல்லாமலாம் இல்லை, அவருக்கு எடுபடி வேலை இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க புரியுதா. அப்போ இஸ்மு முக்கியமானவர், அவர் சுயமாக நிற்பார், ஃபியால் வேறொருத்தரோடு சேர்ந்து நிற்பார், ஹர்ஃபு சுயமாக நிற்க முடியாது புரியுதுங்களா. காலத்தோடு சேர்ந்து அடுத்தது கொடுக்கும் ஃபியால், இது என்ன பண்ணும் சுயமாக அர்த்தத்தை கொடுக்கும் புரியுதா. இது சுயமாக அர்த்தத்தை கொடுக்கவே முடியாது, வேறு ஒன்று சேர்ந்தால் தான் அர்த்தத்தையே கொடுக்கும் புரியுதுங்களா. இவ்வளோ தான் இஸ்ம ஃபேல் ஹர்ஃபுடைய கண்டென்ட்டு. தாரீஃபை மனப்பாடம் பண்ணிட்டோம். ஈவினிங் செஷன் வரும்பொழுது என்ன பண்ணுவோம், இன்ஷா அல்லாஹ் ரிவைஸ் பண்ணுவோம். ரிவைஸ் பண்ணும்போது இந்த அலாமாத்துகளையும், என்ன அலாமாத்துன்னு சொன்னால், இப்போ இஸ்மோடைய அலாமாத்தை பண்ண சொன்னால் சிஹத்து இஹ்பாரி அன்ஹு, அல் இலாஃபா, துஹூலு லாம் தாரீஃப், துஹூலு ஜர்ரு, துஹூலு தன்வீன், தஸ்னியா, அல் ஜம்உ, துஹூலு தஸ்னியா, துஹூலுல் ஜம்உ, துஹூலு நஅத், துஹூலு தஸ்கீர் இப்படின்னு சொல்லணும் புரியுதா. அது சொல்லும் பொழுதே கூட உதாரணத்தையும் சேர்த்து சொல்லணும் புரியுதுங்களாமா. அப்போ மனப்பாடம் பண்ணிடுன்ற சக்தி இருக்கிறவங்க மனப்பாடம் பண்ணுங்கள். மனப்பாடம் பண்ண முடியாதவங்க கிளாஸ் செஷன் வரத்துக்கு முன்னாடி ஒரு 8 நான் வரத்துக்கு முன்னாடி உட்காந்து பாடத்தை பாருங்கள். இன்னைக்குடைய நாளை நஹ்வுக்காக செலவு செய்யுங்க. ஏன் இமாம் என்ன சொல்லியிருந்தாங்க கிதாபில், தஅல்லமுல் ஃபராயில், தஅல்லமுன் நஹ்வ கமா தஅல்லமுன சுனன வல் ஃபராயித. ஃபரலை எப்படி தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு தண்டனை இருக்கிறதோ, குற்றம் பிடிக்கப்படுவீர்களோ, அந்த மாதிரி இதை படிச்சுங்க. ஆலிமாக இருக்கக்கூடிய நீங்கள் நஹ்வை கற்றுக்காமல் நான் ஆலிம்னு சொல்லி வெளியே போய் சொன்னீங்கன்னா குற்றம் பிடிக்கப்படுவீர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில். எப்படி வாசிக்கணும்னே தெரியாது, நீ எப்படி போய் உன்னை நீ ஆலிம்னு சொல்லிக்கிட்ட நாளைக்கு அல்லாஹ் கேள்வி கேட்டேன்னா என்ன பதில் சொல்லுவோம், அல்லாஹ்க்கு பயப்படணும். அப்போ அல்லாஹ் என்னால் முடிஞ்ச பங்கு, என் பங்குக்கு நான் முயற்சி செய்கிறேன், நான் உஸ்தாதோடைய முகத்தை பார்த்து கவனிக்கிறேன். கவனிக்க முடிஞ்சவங்க, புரிஞ்சு கொண்டவங்க, புரிகிறவங்களும் கவனிங்க, புரியாதவங்களும் கவனிங்க. அல்லாஹ் கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.